ஹரி ஓம் நமச்சிவாயா. சிவாய நம. இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் உங்களுடைய சடையாண்டி சித்தனோட சிவகால வணக்கம். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்டக்காய் வகையில் வந்து ஆமாம் கத்திரிக்காய் முள் கத்திரி, ஆமாம் முள்ளில்லா கத்திரி, கண்டங்கத்திரி, நாட்டு கத்திரி, இந்த மாதிரி வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஐயா வந்து உங்களுக்கு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன். ஆமாம், இன்றைக்கு பார்ப்பது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டங்கத்திரி. எப்படி கண்டங்கத்திரி, முள் கத்திரி, முள் இல்லா கத்திரி, செடி கத்திரி, ஆமாம் கொடி கத்திரி, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்குற என்னதுன்னா சுண்டக்காய், காட்டு சுண்டக்காய் பார்த்துங்க முன்னால் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா காட்டு சுண்டை, வனச்சுண்டை அதுதான். ஆமாம், இதுலேயே ஆனைச்சுண்டைக்காயெல்லாம் இருக்குது. ஆமாம், ஆனைச்சுண்டைக்காய் இருக்குது. அது பெருசாக இருக்குது காய். நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல அந்த சுண்டைக்காயெல்லாம் இருக்குது. ஆமாம், அந்த சுண்டைக்காய் வேறு, இது வனச்சுண்டைக்காய். ஆமாம், வனச்சுண்டைக்காய், மலை சுண்டைக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், பூவெல்லாம் பார்த்திங்கனாக்கா நீல கலரில் வந்து பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் வந்து இருக்கும். ஆமாம், இந்த வனத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வனமெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த வனத்து அடிவாரத்தில் இந்த மூலியானது நல்லா கம்பீரமாக, நல்லா அழகாக அதிகாலையில் பூத்து குலுங்கி நல்லா இருக்குது. எத்தனையோ வண்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் தேன் எடுக்குது. ஆமாம், இது ஒரு அதிசய மூலிகை, சர்வ நோய்களை தீர்க்கிற வல்லமை பெற்ற மூலிகை. ஆமாம், சர்வ வியாதிகளையுமா இந்த மூலிகை வந்து குணப்படுத்தும். என்னென்ன வியாதிகளுக்கு வந்து இந்த மூலிகை பயன்படுத்தும் போது, இந்த சுண்டைக்காயை வந்து இந்த வனச்சுண்டைக்காயை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்னென்ன நோய்கள் வந்து நிவர்த்தி ஆகும், இயற்கையிலே வந்து குணமாகும் அப்படின்ற வந்து உங்களுடைய ஐயா சடையாண்டி சித்தை இதை பதிவிடுறேன். ஆமாம், நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். ஆமாம், அது உரிய என்ன நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற வந்து நாங்கள் பதிவிடுறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து அதைப்படி வந்து நம்ம சித்தர் மகான்கெல்லாம் வந்து பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்தி உடம்பில் சர்வவித நோய்களையும் எல்லாம் தீர்த்து சூட்சமாக வாழணும். அதுதான் உங்களுடைய ஐயனோட ஆசை. பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வனச்சுண்டை. வனச்சுண்டை இதுதான் பாருங்கள். பூவெல்லாம் பாருங்கள் நீல கலர் கத்திரிக்காய் மாதிரியாகவும், நம்ம கத்திரி இருக்குல்ல அது மாதிரியாகவும் நீல கலராக இருக்கும். பாருங்கள், வனச்சுண்டை பூ பார்த்தீங்களா? இது ஒரு அதிசயமாக ஒரு அழகாக வந்து இருக்கும். மொசு தன்மை வந்து இதில் வந்து பார்த்தீங்களா மொசு தன்மை இருக்கும் இதில் பாருங்கள். அப்படியே பிசு பிசுப்பாக இருக்கும். ஆமாம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பூவு காய் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். இயற்கையிலேயே வந்து எவ்வித சர்வ நோய்களையும் வந்து இந்த காட்டு சுண்டை சுண்டைக்காய் வந்து பயன்படுத்தும் போது அதுக்கு உரிய நோய்கள் வந்து குணமாகும். எண்ணற்ற நோய்களை வந்து இந்த மூலிகளை வந்து இந்த காய்களை வந்து பயன்படுத்தும் போது குணமாகும். ஆமாம், இந்த பூவு அது ஒரு மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த காய்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு மருத்துவத்தன்மை உள்ளது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காயெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். ஆமாம், காய் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்கும். பாருங்கள், பச்சை நிறமாக இருக்குது. பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கத்திரிப்பூ நிறமாக அது பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இருக்கும். காய்களை பாருங்கள். ஆமாம்,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையெல்லாம் இதில் பார்த்திங்கனாக்கா பிடிங்கி விற்கிறாங்க. நாட்டு மருந்து கடையெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் பிடிங்கி விற்கிறாங்க. இந்த செடியை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்து செடி இருக்கும். இவங்க வயசு வந்து ஒரு 4 வயசு. நல்லா இருக்கும், பூத்து குலுங்கி அழகாக காலையில் ஒரு பெண் வந்து தலைக்கு குளித்து நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு சிங்காரிச்சு இந்த மகாலட்சுமி அம்சம் மாதிரியே இருப்பாங்க. அதுபோல் இந்த பெண்மணியை பூத்து குலுங்கி நல்லா இருக்காங்க, அழகாக இருக்குது. ஆமாம், இது என்ன வியாதிகளை வந்து இந்த காய் வந்து தீர்க்கும், முறையாக வந்து செய்யும் போது உடம்புல சருமத்தில் வந்து நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு காணொளி பதிவாக உங்களுடைய ஐயா சடையாண்டி சித்தை வந்து பதிவிடுறேன். பாருங்க, இப்போ நம்ம ரத்த மூளை இருக்கும். எப்படி நம்ம மூலத்திலே வந்து எத்தனையோ வகையானது இருக்குது. உள் மூலம், வெளி மூலம், சத மூலம், சதை இல்லா மூலம், ரத்த மூலம், அந்த மாதிரி வகையான நோய்கள்லாம் இருக்குது உடம்பில் வந்து தேகத்தில். இதை வந்து பார்த்திங்கனாக்கா ரத்த மூலத்துக்கு வந்து நம்ம இந்த சுண்டைக்காய், இப்போ இந்த வனச்சுண்டைக்காய் வந்து முதன்மையான ஒரு மூலிகை வந்து பயன்படுத்துகிறோம். முதன்மையான மூலிகையாக இந்த காட்டு சுண்டையை, வனச்சுண்டையை வந்து பயன்படுத்துகிறோம். ஆமாம், ரத்த மூலத்துக்கு வந்து அருமையான மருந்து இந்த காட்டு சுண்டை, இந்த வனச்சுண்டை. ஆமாம், ரத்த மூலத்துக்கு அருமையான மருந்து. இந்த காய் வந்து கசப்புத்தன்மை தான் இருக்கும். வேப்பங்காயோட கசக்கும். ஆமாம், வேப்பங்காயோட கசக்கும். இந்த காயை பிடுங்கி அப்படியே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து சாப்பிட்லாம். வறுத்து கூட இதை வந்து சாப்பிட்லாம். நம்ம சாப்பிடும்போது இந்த ஆரம்பநிலை ரத்த மூலமெல்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு ஆமாம் முன்ன பின்னே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு யூரின் பாஸ் பண்ணுற போது, ஒரு மலம் கழிக்கும் போதோ, ஆமாம் அவங்க ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிக்கிட்டு இருக்கும். ஆமாம், வெளியேறி இருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அப்போ வந்து இந்த காட்டு சுண்டையுமோ இந்த வனச்சுண்டை கூட இன்னும் 2-3 வகையான மூலிகை சேர்க்கணும். ஆமாம், அந்த மூலிகை சேர்த்து அவங்க சரியாக வந்து காலையில் சாயந்தரம் 2 வேளை அதை உட்கொண்டு சாப்பிடும் போது இந்த இரத்த மூலமானது நிவர்த்தி ஆகும். இது சத்தியம். இது இப்போ நிறைய அன்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவசொந்தங்கள் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஐயா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும், மெடிசன்லாம் எவ்வளவோ எடுத்தோம் எங்களுக்கு சரியாகலை அப்படின்னு வந்து நம்ம சித்தர்குடியில் வந்து நாடி வராங்க, தேடி வராங்க. நம்ம வந்து உங்கள் ஐயாவை நம்பி வரவங்கள வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்கள் ஐயாவை நம்பி வரவங்கள காப்பாற்றிட்டு நம்ம மூலியை வந்து சரியாக வந்து இப்படி செய்யுங்க நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்றாங்க. இந்த இரத்த மூலத்தை வந்து குணப்படுத்துது. ஒரே வாரம் தான், 7 நாளில் வந்து எவ்வளோ ஒரு இரத்த மூலமாக இருந்தாலும் இந்த மூலிகை இது கூட இன்னும் 2 மூலிகை வந்து உட்கொண்டு சாப்பிடும் போது அது வந்து நிவர்த்தி ஆகும். இது சத்தியம். ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்க எல்லாமே பிரச்சனையை வராங்க. நம்ம இப்படி பயன்படுத்துங்க அந்த மூலிகை சொல்லும் போது அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உடம்பு வியாதியிலிருந்து குணமாகுது, நம்பி வராங்க. அதுபோல் எங்கள் சுத்தர்கடியில் வந்து நீங்கள் தேடி நம்பி வாங்க. எங்களுக்கு தேவை நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி எங்களுக்கு தேவை நம்பிக்கை தான். நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா உங்கள் சருமத்தில், உங்கள் தேகத்தில் அனைத்து விதமான நோய்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி, உங்களுக்கு இந்த நாட்டு மருந்துலேயே வந்து நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமாம், இது சத்திய வாக்கு. ஆமாம், இந்த மூலிகையும் பார்த்திங்கன்னா காட்டு சுண்டை, வனச்சுண்டை. இந்த மூலிகை வந்து அதிக வந்து பயன்படுத்துகிறது பார்த்திங்கனாக்கா ரத்த மூலத்துக்கு பயன்படுத்தலாம். கட்டுப்படும், நிற்கும், இரத்தப்போக்கு நிற்கும். அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த எரிச்சல் இருக்காது. ஆமாம், அதே போல் சுகர் இப்போ எல்லாம் டேப்லெட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. சுகருக்கு இதை வச்சு நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இந்த காட்டு சுண்டை, வனச்சுண்டையை வச்சு சுகருக்கு வந்து சுகரை வந்து கட்டுப்படுத்தலாம். அவ்வளோ வல்லமை இருக்குது. இதெல்லாம் யார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில், இந்த வனத்துக்கு அடிவாரத்தில் இருக்காங்க. இவங்களோட மகிமை தெரியுமா? தெரியாது. இவங்களோட மகிமை தெரிஞ்சவனுக்கு தான் இவங்களோட மகிமை தெரியும். எல்லோரும் ரோட்டில் பார்த்து போகிறாங்க, வராங்க. இவங்களோட மகிமை என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது.
அதை பற்றி தெரிஞ்சவனுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூத்து குலுங்கி இவ்வளோ அழகாக காலையில் அதிகாலையில் எத்தனையோ வண்டுகள் வந்து தேன் எடுக்குது. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் வந்து இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆமாம், ஏன்னா நாட்டு மருந்துக்கு விட்டது வேறு மருந்துகள் இல்லாமல். ஆமாம், நாட்டு மருந்துக்கு விட்டது, நாட்டு மருந்துக்கு நிகரானது இவ்வுலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை, தேகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்பு கொள்ளுங்க. இது அருமையான மருந்து. ஆமாம், காட்டு சுண்டை, வனச்சுண்டை, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சடையாண்டி ஐயா உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். நீங்கள் அனைத்து சிவ சொந்தங்களும் அனைத்து மாநிலங்களும் அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்தி அவங்க உடம்புல வந்து தேகத்தில் எவ்வித பிரச்சனைகளாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இதாக இருந்தால் நிவர்த்தி ஆகி சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும். இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒருத்தர் வந்து நின்று நான் வாழணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கணும். அதனால் வந்து நாட்டு மருந்தை பயன்படுத்தி இதை ஒரு அபூர்வ மொழியாக அம்மையப்பன் கொடுத்த ஒரு அதிசய மொழியை வரப்பிரசாக இருந்தேன். நம்ம முறையாக வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? அனைத்து சிவ சொந்தங்களை இதை பயன்படுத்துங்க. ஆமாம். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். இந்த காட்டு சுண்டையா, இந்த வனச்சுண்டையா பயன்படுத்தி அனைத்து சிவ சொந்தங்களும், ஆண் பெண் அனைத்து சிவ சொந்தங்களும் தேகத்தில் வந்து இயற்கையிலே ஒரு நோயை வந்து அதை சரி செய்யணும்ட்டு உங்களுடைய சடையாண்டி சித்தனுடைய வேண்டுகோள்.